ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம கோழிக்கால் மசாலா, சிக்கன் ஃபீட் மசாலா கேட்குறதுக்கே வித்தியாசமா இருக்குல்ல? பட் இது நல்லாயிருக்கும். இத நெறைய பேர் தூக்கி போட்டுருவாங்க. சிக்கன் ஃபீட் கோழிக்கால். இத இந்த நகத்தெல்லாம் துண்டா எடுத்துக்கலாம். தூர போட்டுறணும். அதுக்கப்புறமா பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, சோம்பு, தனியா, காஞ்ச மிளகா, ஜீரகம், மிளகு எடுத்திருக்கேன். அப்புறமா மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி, கொரியாண்டர் பொடி, தனியா பொடி, மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் குறன்னு அரைச்சிருக்கேன். மைய அரைக்கலை, கொஞ்சம் குறன்னு அரைச்சிருக்கேன். அப்புறமா ஒரு வானலியில் எண்ணெய் விட்டு நம்ம இந்த குறன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இஞ்சி, பூண்டு, தனியா, காஞ்ச மிளகா, அந்த மசாலாவை இதில் போட்டு எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் அங்கங்கே அந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து இதை வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கோழி கால் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா உப்பு போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டோம்னா நல்லா யூஸ் பண்ணலாம். எந்த வித பயமும் தேவையில்லை. இப்போ நம்ம வதங்கினதுல கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கலாம். இந்த சிக்கன் ஃபீட்டில் வந்து கோழிக்காலில் நல்ல கொலாஜன் கண்டென்ட்டுங்க, ப்ரோட்டீன் ஜாஸ்தி. உங்களுக்கு வந்து இந்த மூட்டு கை கால்லாம் இருக்கும், வலியெல்லாம் போயிடும். உங்களுக்கு இந்த எலாஸ்டிசிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய பேர் அதை தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா அது சமைக்கிறதுக்கு நானே கொஞ்சம் பயந்தேன் சமைக்கிறதுக்கு. பட் என் ஹஸ்பண்டும் என் பையனும் சாப்பிடுவாங்கன்ட்டு ட்ரை பண்ணேன். அது நல்லா இருந்தது. அப்புறமா தக்காளி போட்டு வதக்கிடலாம். நல்லா போட்டு வதக்குங்க. இந்த மசாலா வந்து நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டு வேக வச்சுருங்க. கோழிக்காலை மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு இந்த மசாலாவில் நல்லா வதங்கிக்கலாம். பாருங்க, நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கும் வதக்கிக்கலாம். நம்ம எப்போவுமே நம்ம அதை வந்து இந்த சிக்கன் காலை வந்து வேக வைக்கிறது நல்லது. அப்போ தான் அந்த கொலாஜன்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ இதை வதக்கியாச்சு. இப்போது நம்ம இதை வேக வச்சதை எடுத்து இதில் போட்டுடலாம். சும்மா ஒரு 2 விசில் வேக வச்சா போதும். இதை பாருங்கள், நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நல்லா வேக விடலாம். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல இதுவாக வந்துடும் உங்களுக்கு. இதை பாருங்கள், நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விடலாம். தண்ணி ஊற்றி ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா மூடி கொதிக்க விடுங்க.
அதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம வந்து மூடி எடுத்துட்டு கொதிக்க விடணும். நல்லா வேகணும். இப்போ மூடி போட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் பாருங்க. இப்போது இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் விடலாம். நம்ம மூடி எடுத்துட்டு இது பாருங்க. இது எதுலையுமே ஸ்டோர் பாட் மசாலா இல்லைங்க, நம்ம வீட்டிலேயே அரைச்ச மசாலா தான். ஸோ கரம் மசாலாவோட வீட்டில் அரைச்ச மசாலா தான். நான் உங்களுக்கு கரம் மசாலா வீடியோ அப்புறமா போடுறேன். பாருங்க, நல்லா உங்களுக்கு வெந்திருக்கும். இப்போ 10 நிமிஷம் கொதிக்க விட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம். பாருங்கள், இல்லை அப்பிடைசர் மாதிரி சும்மா வேணும் சாப்பிட்லாம். இதை பாருங்கள், அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கோழிக்கால் மசாலா ரெடி. இப்போ ஒரு பவுலில் போட்டு அதை சர்வ் பண்ணலாம். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பாருங்கள். அது சமைக்கும் போது கொஞ்சம் பயமாக இருக்கும். இது ரெஸ்டாரண்ட்லலாம் நான் சாப்பிட்டதில்லை. ஒரு நாள் திடீர்னு வீட்டில் வாங்கிட்டு வந்தார் என் ஹஸ்பண்டு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம கோழிக்கால் மசாலா ரெடி. என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.